டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அது மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 1/2 ஆனால் போதும். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 கிளாஸ் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே ஒரு 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக பிடிக்கும்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சுகர் கரைஞ்சதும் ஒரு ஏலக்காயை பிச்சு அதில் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா பாயில் ஆகட்டும். நான் வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், யம்மி டேஸ்டியான பால் பாயசம் ரெடி.